இப்போ டிவிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரும் பாரதிய ஜனதாவோட போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் டிவிக்கே வந்து ஒரு நிலைப்பாடு வந்து அவருடைய கூட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இந்த நிலைப்பாடு வந்து திருப்பி சற்றா மாறிடும் அப்படின்றாங்க. உண்மை நிலவரம் என்ன? அதெல்லாம் இல்லை. இதாவது ஆரம்பத்துலேருந்து வந்து இவங்க தவறாகவே புரிஞ்சுருக்காங்க. டிவிகேங்கிறது பிஜேபியோட பி டீம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? டிவிகே வந்து பிஜேபியோட பி டீம் தான். அதனால் இது சேருமா சேராதாங்கிறது வந்து மக்களும் மற்ற அரசியல்வாதிகளும் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு வந்து தமிழகத்தில் வந்து ஒரு வாக்கு வங்கியோ இல்லை ஒரு சரியான ஒரு இடத்த தேர்வு பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ அண்ணாமலை இருந்தபோது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆமாம், அண்ணாமலை இருக்கும்போது அது கரெக்டாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்குள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸாக என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் குறைஞ்ச பிறகு ஓரளவுக்கு அது டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதை வந்து நிலைநிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது என்னன்னா, விஜய் வந்து நல்ல செல்வாக்கில் இருக்கார், அவரை வந்து நம்ம அரசியல் கொண்டு வந்தோன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவரை வந்து காய் நிறுத்தினாங்க. அதன்படி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். நீங்கள் அதில் ஒரு விஷயம், ஏன் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் வந்து விஜயோட அம்மா அப்பா விஜய் உட்பட எல்லாருமே போய் வந்து தாய் மதம் திரும்பிட்டேன்னு சொல்லி கோயிலெல்லாம் போய் பூஜை இதெல்லாம் பண்ணாங்க. அப்போது என்ன ஏதுன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட குலதெய்வத்தை வந்து நாங்கள் வழிபட மறந்துட்டோம், அதனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணணும், அதனால் தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் அவர் என்ட்ரி ஆனார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செந்தூரம் வச்சுட்டு தான் வருவார் விஜய். ஒரு குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு தான் வருவார். ஒரு இந்துஸ் அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும்னு சொல்லி தான் வந்தாங்க. அதன் பிறகு என்ன தகவல் அப்படின்னா, இல்லை ஹிந்துஸ் அப்படின்னா இஸ்லாமிய மற்ற சிறுபான்மையினரோட ஓட்டை வந்து பிரிக்கணும் திமுகவில் இருந்து. ஸோ அதுதான் இவங்களோட டார்கெட்டு. வேறு பலம் வந்து அவங்களுக்கு அதுதானே. அந்த பலத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறுபான்மை ஓட்டை வந்து பிரிக்கணும். அப்போ இவர் திரும்ப வந்து இந்துஸாக இருந்து வந்தார்னா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப இப்போ எந்த விழாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஊதியமோ குங்குமமோ இருக்காது. கண்டிப்பாக. சரியா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தடுத்து அவங்க அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஜிலலாம் கிறிஸ்டினில் கொண்டாந்து உட்கார வச்சு நாங்கள் வந்து இல்லை நாங்கள் சிறுபான்மையினர் தான் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க முடியும்? அவங்களோட டார்கெட்டே வந்து இவங்க அலைன்ஸ் இல்லாமல் வெளியிலேருந்து ஓட்டை பிரிக்கிறது தானே.